நம்மளோட வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா கூத்தூரில் நிற்கிறோம். அதாவது கூத்தூர் எங்கே இருக்குனாக்கா நம்பர் 1 டோல்கேட்டு அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் யூட்டர்ன் பண்ணி அண்டர் கிரவுண்டில் கீழே வரணும். அந்த ஏரியாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் கட் ஆகும். அந்த ஏரியாவில் தான் நிற்கிறோம். இந்த ஏரியா பேர் வந்து குடி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் ஒரு 10 சென்ட் இடம் குடியிருப்புகள் மதியில் விலைக்கு வருது. ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது. இந்த சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது. குடியிருப்புகள் மத்தியில் தான் இந்த இடம் வந்து விலைக்கு வருது. ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. இதுதான் ஏரியா அட்மாஸ்பியர். பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. ஏரியா அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துடலாம். நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பரில் எங்களை எப்போ கான்டெக்ட் பண்ணலாம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா, ரொம்ப அமைதியாக இருக்கும். பக்கத்தில் வீடுகள் இருக்குது. ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரு 10 சென்ட் இடம் விலைக்கு வருது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. இந்த லைனில் தான் இருக்குது. வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். இந்த வழியாக தான் போகணும். இந்த கார் நிறுத்திருக்கு. இதுதான் பாதை. இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இது வந்து பாதை வந்து ஒரு 10-15 அடி பாதை தான். இங்கேருந்து அதாவது இந்த இடம் நல்லா அகலமாக இருக்கும். இங்கேருந்து இந்த ஒரு 10 அடி பாதை 10-12 அடி இருக்கும். இந்த பாதை வழியாக தான் போகணும். அது கேட் இருக்கு பாருங்கள், அதான் என்ட்ரன்ஸு. இதை வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கூட நம்ம பயன்படுத்த முடியும். அல்லது லோ பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஏரியாவில் நமக்கு வீடு கிடைக்காது. இப்போ ஏன்னா ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை இந்த ஏரியாலாம் வந்து ரேட் அதிகம். சதுரடி 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஏரியாவில் கம்மியான பட்ஜெட்டில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம், இந்த வாய்ப்பை. இப்போ கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க. அத்துக்கு பக்காவாக கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க. இது 10 சென்ட் கிட்டத்தட்ட 4500 சதுரடி. இது ப்ராப்பராக இது க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அளந்து கல்லுக்கால் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பாதையோடு கொடுத்துருவாங்க. இந்த பாதை நமக்கு தான். இந்த பாதை நமக்கு மட்டும்தான். இது ஒரு 10-15 அடி இந்த பாதை. இந்த வழியாக நம்ம உள்ளே வந்துடலாம். அதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்துடலாம். சென்னை பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 இல்லை 500 மீட்டர் தூரம் தான் வரும். அம்யூனிட்டிஸ்லாம் பக்கத்தில் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. மெயின் ரோட்லேயே ஸ்கூல்ஸ் இருக்குது. இது பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது. இது டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வடக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும். 2 டைரக்ஷன் வருதுல. என்ட்ரன்ஸ் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ் மேற்கு பார்த்த மாதிரி கட்டிக்கலாம். வடக்கு பார்த்த மாதிரி நம்ம கட்டிக்க முடியும். கம்மியான பட்ஜெட் வந்திருக்கு. இந்த வழியாக தான் வரணும். ஸோ பக்கத்துலேயே குடியிருப்புகளோடு இருக்குது. எல்லா வகையான வசதிகளும் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஒரு பஞ்சலாம் கான்டெக்ட் பண்ணுங்கள். கம்மியான வகையில் வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.